ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशाततेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 25வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு தூய பக்தி தொண்டோடைய மகிமைகள், த க்ளோரியஸ் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ். அப்போ இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தில் 3ஆம் ஸ்கந்தம் 25வது அத்தியாயத்தில் 11 மற்றும் 12 2 ஸ்லோகங்கள். சரி, 11ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு? தம் தொக்கதாகம் சரணம் சரண்யம் சபார்த்திய சம்சார தரோர்குதாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதே புருஷஸ்ய நமாமி சத் தர்ம விதம் வரிஷ்டம். Devahuti continued, I have taken shelter of your lotus feet because you are the only person of whom to take shelter. You are the axe which can cut the tree of material existence. I therefore offer my obeisance unto you, who are the greatest of all transcendentalists, and I inquire from you as to the relationship between man and woman and between spirit and matter. Okay. இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் தேவகுதி அம்மா, தேவகுதி மாதாஜி தனது மகனான வாசுதேவன், அவர் வேற யாரும் இல்லை, கபிலதேவர் தேவகுதியின் புதல்வனாக பகவானே கபில வாசுதேவனாக அவதாரம் செய்தார். அப்ப தேவகுதி தனக்கு கிடைத்த கணவரும் சரி, தனக்கு கிடைத்த மகனும் சரி, இருவரும் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல. தேவகுதியும் ஒரு சாதாரண ஆத்மா அல்ல. தேவகுதி ஒரு பரிசுத்தமான ஆத்மா, பதிவிரதை, ரொம்ப சேவை மனப்பான்மை, தன் கணவனுக்கு அழகா பணிவிடை செய்து, கணவனே கண் கண்ட தெய்வம், கணவனே குருவாக, ஒரு மனைவிக்கு கணவன் குரு. அந்த ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவர் குரு ஆயிடுறார் மனைவிக்கு. மனைவி சீடரை போல, எப்படி சீடர் குருவுக்கு சேவை செய்ய வேண்டுமோ அது போல மனைவியானவள் கணவனுக்கு சேவை செய்து ஆத்மீக ஞானத்தை கணவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆணுக்கு கற்பு தர்மத்தை பின்பற்றுவது, பெண்ணுக்கு கற்பு பதிவிரதையாக இருப்பது. அப்ப ஆண்மகனுடைய உண்மையான தர்மம் என்னன்னா, ஒரு சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும். வேத கொள்கைகள், வேத நியமங்கள், வைதிக கொள்கைகள், வேத நியமங்கள், சாஸ்திரம், அத தர்மா. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதான் தர்மா. பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மா. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதான் தர்மா. அந்த தர்மத்தை பின்பற்றுவனே ஆண்மகன். அத்தகு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டால் அதுதான் அவனுக்கு, எப்படி பெண்ணுக்கு கற்பு எப்படி இருக்கோ அது மாதிரி ஆணுக்கு தர்மம். அப்ப அந்த தர்மத்தை நடக்கூடிய, தர்மத்தின் வழியில் நடக்கூடிய ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு முனிவரை தன் கணவராக தேர்ந்தெடுத்து கொண்டால் தேவகுதி. தேவகுதியும் ஆகச்சிறந்த பெண், ரொம்ப தெய்வீகமான குணம் படைத்தவள். இப்பேற்பட்ட தெய்வீகமான தம்பதிகளுக்கு பகவானே குழந்தையா வந்துட்டார். கபில வாசுதேவர். கர்தமருக்கும் தேவகுதிக்கும் பகவானே குழந்தையா வந்துட்டார். சரி, எப்போ குழந்தை அவதரித்து விட்டாரோ அப்ப கர்தமர் துறவரம் மேற்கொண்டு அவர் காட்டுக்கு போயிடுறாரு பகவானை குறித்து தியானம் செய்வதற்காக. பகவானது நாம ரூப குணாதிசயங்களை தியானிப்பதற்காக கர்தமுனி காட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த குழந்தை தான் அம்மாவுக்கு பாதுகாப்பு. அப்ப தேவகுதி நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தா இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இது இந்த பூமியில பிறக்கிற மற்ற குழந்தைகள் மாதிரி அறியாமையில பிறந்த குழந்தை அல்ல. இந்த பூமியில பிறக்கிற குழந்தை எல்லாமே
நம்ம எல்லாருமே அறியாமையில பிறந்திருக்கோம். நம்ம இந்த பூமியில பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அறியாமையில பிறந்திருக்கோம். ஆனா கபிலவாசுதேவருடைய பிறப்பு வந்து அறியாமையில் அல்ல, அவர் அறியாமை அகற்றுவதற்காகவே பிறந்தவர். பகவான் கபிலவாசுதேவராக தேவகுதிக்கு மகனாக பிறந்தது அறியாமை என்ற மாயையை அகற்றுவதற்காக. சரி, அதெல்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்ப்போம். இப்போ தேவகுதி வந்து தனக்கு பிறந்திருக்கும் மகன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் பகவானது அவதாரம் என்று நன்றாக அறிந்து கொண்டாள். அப்போ ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா, ஒரு சாதாரண தாய், தேவகுதியும் ஒரு சாதாரண தாயாக இருந்திருந்தால், கபில வாசுதேவரும் ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா, ஒரு அம்மா தன் பையன்கிட்ட இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. ஆனா தேவகுதிக்கு நன்றாக தெரிந்தது அந்த பகவானே எனக்கு குழந்தையா வந்திருக்காங்கன்னு. அதனாலதான் தேவகுதி முதல்ல என்ன பிரார்த்தனை செய்யறாங்க, ஐ ஹாவ் டேக்கன் ஷெல்டர் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் பிகாஸ் யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஆஃப் ஹூம் டு டேக் ஷெல்டர். ஓ எம்பெருமானே, ஓ பகவானே, நான் வந்து உங்க தாமரை திருப்பாதத்தை அடைக்கலம் கொண்டு பெற்றுக்கொண்டேன். உங்களை தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறேன். ஏன்னா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் சரணடைவதற்கு உரிய சரியான நபர். நாம் சரணாகதி செய்வதற்குள்ள சரியான நபர் யாருன்னா பகவான் தான். அதனால நீங்க தான் சரியான நபர். நான் உங்க தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறேன். சரி, இப்போ முதல்ல இந்த ஸ்லோகத்துல முதல்ல தேவகுதி என்ன சொல்றாங்க, நான் வந்து உங்களுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறேன். ஏன்னா சரணடைந்த ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் நீங்க தான். உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது, உங்களை விட உயர்ந்த ஆள் கிடையாது. சரி, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? சரி, இப்ப நான் வந்து உங்களுடைய தாமரை திருப்பாதத்துல சரணடைகிறேன். அப்ப நான் சரணடைஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? யூ ஆர் த ஆக்ஸ் விச் கேன் கட் த ட்ரீ ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு கோடாரி எவ்வாறு, ஒரு கூர்மையான கோடாரி எவ்வாறு மரத்தை வெட்டி வீழ்த்தி விடுமோ, ஒரு கூர்மையான கோடாரி எவ்வாறு மரத்தை வேரோடு வெட்டி சாய்த்து விட முடியுமோ, அதுபோல் நீங்க என்னுடைய பௌதிக இருப்பு, இந்த பௌதிக பற்றுதல், இந்த பௌதிக உலகத்துல என்னுடைய பௌதிக பற்றுதலை நீங்கள் வேரோடு வெட்டி சாய்க்க வேண்டும். I therefore offer my obeisance to your lotus feet, who are the greatest of all transcendentalists, and I inquire from you. நான் அதனால நீங்க தான் எல்லா தெய்வீகமான புருஷர்களும் தெய்வீகமானவர். நீங்க வந்து தெய்வீகமான புருஷர்லாம் தெய்வீகமானவர். அதனால உங்கள் தாமரை திருப்பாதத்தை நான் சரணடைகிறேன். என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நீங்க இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, எனக்கு இந்த உறவு முறைகளை பத்தி சொல்லுங்க. ஆண் பெண் உறவு முறையை பற்றி சொல்லுங்க, பௌதிக ஆன்மீகத்தை பத்தி சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த மனித உடல் கிடைச்சதுக்கான முக்கியமா இந்த மனித உடலை சரியா பயன்படுத்திக்கிறது. யார் இந்த மனித உடலை சரியா பயன்படுத்திக்கிறாங்க? இந்த கேள்வி கேட்கிறவங்க. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மம் என்றால் என்ன, பரமாத்மா என்பவர் யார், பௌதி இயற்கை என்ன, கர்மான்னா என்ன, பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன, ஆண் பெண் உறவு என்ன, பௌதிகன்னா என்ன, ஆன்மீகன்னா என்ன, இந்த கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அர்ஜுனனும் பகவத்கீதை கேட்கிறார். பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறார், கிம் தத் பிரம்மம் கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் கிம் புரோக்தம் அதியஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம் என்றால் என்ன, பரமாத்மா என்பவர் யார், அவர் இந்த உடலில் எங்கு வசிக்கிறார், கர்மா என்றால் என்ன, காலம் எவ்வாறு செயல்படுகிறது, தேவர்கள் யாரு, இந்த பௌதிக இயற்கை தான் என்ன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படி அர்ஜுனன் பகவத்கீதையில பகவான் கிட்ட கேள்வி கேட்டாரோ, கிருஷ்ண வாசுதேவன், பகவான் வந்து வாசுதேவன், வாசுதேவ கிருஷ்ணர், வாசுதேவ கிருஷ்ணரான பகவான் கிருஷ்ணர் இடத்துல அர்ஜுனன் எவ்வாறு கேள்வி கேட்டாரோ, அதே போல தேவகுதியானவர் தன் மகனான கபில வாசுதேவன்ட்ட கேள்வி கேட்க, எனக்கு இதை கொஞ்சம் புரிய வைங்க. ஆன்மீகம்னா என்ன, பௌதிகம்னா என்ன, ஆண் பெண் உறவு பற்றி என்ன, இதெல்லாம் சொல்லுங்க. அப்போ பொருளோட ப்ராப்பர் ரொம்ப எழுதியிருக்கார். இந்த ஜட உலகம் வந்து பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறது. பிரகிருதி உண்மையில சொல்ல போனா நாம கூட பிரகிருதி தான். புருஷா, ரெண்டு விஷயம் இருக்கு இங்க. ரெண்டு விஷயம் பிரபுபா சொல்றாரு, பிரகிருதி மற்றும் புருஷா. பிரகிருதி என்றால் அனுபவிக்கப்பட வேண்டியது, புருஷா என்றால் அனுபவிப்பாளர். பிரகிருதினா என்னது? அனுபவிக்கப்பட வேண்டியது. புருஷா என்றால் அனுபவிப்பாளர். ஆனா இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும்,
இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஆத்மாக்களும் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு அறியாமையில நான் தான் புருஷான்னு நினச்சிட்டு இருக்கும். நான் தான் புருஷா, நான் தான் அனுபவிப்பாளன், அவள் பெண், அவள் ஸ்திரீ, அந்த பெண் ஸ்திரீ, நான் ஆண் புருஷா, அந்த ஸ்திரியை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த ஜட இருக்கை பிரகிருதி, இதை நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் இங்குள்ள பிரச்சனை. இங்குள்ள பிரச்சனை என்னன்னா, அந்த ஆண் என்ன நினைக்கிறாரு, நான் தான் புருஷா, நான் தான் அனுபவிப்பாளன், அவ ஸ்திரீ, அது பொண்ணு. ஏன்னா நான் ஆண் உடல்ல இருக்கேன், நான் புருஷோட உடல்ல இருக்கேன், அது பொண்ணோட உடல்ல இருக்கா, அதனால இந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த ஜட உலகத்தை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் நாம் சுழன்று கொண்டிருப்பதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்போ உண்மையில நம்ம பிரகிருதி கிடையாது, சார் நம்ம புருஷா கிடையாது. அப்போ பிரபுபார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகா கோட் பண்ணியிருக்காரு இங்க பொருள் உரையில. அபரிமிதஸ்தன்யாம் பிரகிருதி வித்திமே பரா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியஜே ஜெகத். அப்ப ரெண்டு பிரகிருதி இருக்கு, ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி. பிரகிருதினா இயற்கை. உங்களுக்கு இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வர்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி நிதானமாக சொல்கிறேன். பிரகிருதி புருஷா. பிரகிருதினா இயற்கை, அனுபவிக்கப்பட வேண்டியது. புருஷா என்றால் அனுபவிப்பாளர். இப்போ எது புரிஞ்சிருக்கும்? பிரகிருதினா என்ன? அனுபவிக்கப்பட வேண்டியது. புருஷான்னா அனுபவிப்பாளர். ரைட்? இப்போ அந்த பிரகிருதியில ரெண்டு கேட்டகரி இருக்கு. அந்த பிரகிருதியில ரெண்டு கேட்டகரி, பரா அபரா. உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை. அபரா பரா. ஒரு தமிழ்ல கூட அப்படிதான். தமிழ்ல தமிழ்லையும் சரி, சமஸ்கிருதத்திலையும் சரி, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து அது எதிர்மறையான பொருள் தரும். இப்ப தர்மம் அதர்மம் இல்லையா? தர்மா அதர்மா. அப்புறம் இம்சை அகிம்சை. ஆ என்ற வார்த்தையை சேர்க்கும் போது எதிர்மறையான பொருள் தரும். அப்போ பரா அப்படின்னா உயர்ந்தது, பரா அப்படின்னா உயர்ந்தது, அபரா என்றால் தாழ்ந்தது. பரா என்றால் உயர்ந்தது, அபரா என்றால் தாழ்ந்தது. பரா சக்தி, பரா பிரகிருதி, அபரா சக்தி, அபரா பிரகிருதி. அபரியம் இதஸ்தன்யம் பிரகிருதி வித்தி மே பரா. இந்த தாழ்ந்த இயற்கை, இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஜட உலகம் தாழ்ந்த சக்தி, இறைவனுடைய பகவானுடைய தாழ்ந்த சக்தி. இந்த தாழ்ந்த சக்திக்கு மேல ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு, அது ஜீவாத்மா, அது பரா பிரகிருதி, பராசக்தி. நாம தாழ்ந்த, இந்த ஜட உலகம் தாழ்ந்த சக்தி, ஜீவாத்மா உயர்ந்த சக்தி. அபரிமிதஸ்தான்யாம் பிரகிருதி வித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜெகத். அப்போ பகவான் என்ன சொல்றாரு, இந்த தோன்றி மறையிற இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி, இந்த ஜட உலகம், இந்த பிரகிருதிக்கு மேல, இந்த அபரா பிரகிருதிக்கு மேல ஒரு பராசக்தி இருக்கு, பரா பிரகிருதி. அது நித்தியமானது, அழிவற்றது. அப்போ பிரகிருதியாக இந்த ஜட உலகம் தோன்றி மறையக்கூடியது, அழியக்கூடியது. ஆனா ஜீவாத்மா நித்தியமானது, அழிவற்றது. அப்ப இங்க இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஜீவாத்மாவாகிய நம்ம இங்க ஜட இயற்கையோட உயர்ந்தவங்க. கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி ஜட இயற்கை, ஆத்மா கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி. எப்படின்னா, இந்த ஜட உலகமானது கிருஷ்ணருடைய பௌதிக சக்தி, ஜட உலகம் கிருஷ்ணருடைய பௌதிக சக்தி. ஜீவாத்மாவாகிய நாம, இந்த உடல் இருக்கிற ஆத்மா கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி. அப்படி பார்க்க போனா இந்த ஜட இயற்கையோட நம்ம உயர்ந்தவங்க, நம்ம ஜட இயற்கையை காட்டிலும் உயர்ந்தவங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட இயற்கையை நம்மளால் ஆள முடியாது, இந்த ஜட இயற்கையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஜட இயற்கையானது, இந்த பௌதிக இயற்கையானது தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும், ஜீவாத்மாவாகிய நாம உயர்ந்த சக்தியாக இருந்தாலும், நம்மால் இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆள முடியாது. ஆனா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்திடுவேன், என் காலு கீழே கொண்டு வந்துடுவேன், நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் அறியாமை, மாயை. அப்போ இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஜட இயற்கையும் பகவானுடைய சக்தி, பௌதிக சக்தி, தாழ்ந்த சக்தி. இந்த ஜட இயற்கை ஜட சக்தி, மாயா சக்தி, பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி, இப்படி பல பேர்கள் இருக்கு. இந்த ஜட உலகம் இந்த ஜட இயற்கை பகவானுடைய பௌதிக சக்தி, அது தாழ்ந்த சக்தி, அது
மாயா சக்தி, பகிரங்க சக்தி, இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இது ரொம்ப தாழ்ந்த சக்தி தான். ஆனால் இதை விட உயர்ந்தது ஜீவாத்மா, அது ஆன்மீக சக்தி. ஆனால் ஜீவாத்மா ஜடையற்கை விட உயர்ந்தவனாக இருந்தாலும் ஜீவாத்மாவை இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆள முடியாது ஜீவாத்மால. காரணம் என்னன்னா, இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். ஜீவாத்மாவையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான், இந்த ஜடையற்கையும் அதனாலதான் அவர் புருஷ உத்தமா, புருஷ உத்கத்தமா, புருஷர்களே உயர்ந்தவர், உன்னதமானவர், அறியாமையிலிருந்து விடுபட்டிருப்பவர், புருஷ உத்கத்தமா, புருஷோத்தமா. ஆனா நம்ம புருஷா கிடையாது, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம புருஷாலே கிடையாது. இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா புருஷா கிடையாது. ஜீவாத்மா ஒரு பிரகிருதி, கிருஷ்ணர் தான் புருஷா, அனுபவிப்பாளர். இதை ஏற்க மறுக்கிறவங்க நாத்திகர்கள், இதை ஏற்றுக்கொள்றவங்க ஆத்திகர்கள். நான் புருஷா அல்ல, பிரகிருதி, நான் பகவானுடைய சிறிய அம்சம், நான் அவருக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு அதை ஏத்துண்டு பகவானுக்கு சேவை பண்ண அவர் பக்தன். இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவன் அசுரன். அவ்வளவுதான் வித்தியாசம். யார் பக்தன், யார் அசுரன்? தன்னை அனுபவிப்பாளா கருதுபவன் அசுரன், பகவான் அனுபவிப்பவர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன் என்று கருதுபவன் தேவன் அல்லது பக்தன். சரி, அப்ப இந்த உன்னதமான தத்துவங்களை ரொம்ப அழகா கபில வாசுதேவர் தன் அன்னையான தேவகூதி இடத்துல பேசுறார். அப்போ கபில வாசுதேவர் சாங்கிய தத்துவம் பேசினாலும் அவர் முக்கியமா சாங்கிய தத்துவம் மூலமா எதை நிலைநாட்ட வருகிறார்? தூய பக்தி தொண்டையை நிலைநாட்ட வருகிறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச இதி ஸ்மாது நிரவதயம் இப்சிதம் நிஷம்ய பும்சம் அபவர்க வர்தனம் தியாபினாதத்மவதம் சதம் கதிர் பபாசைஷத் ஸ்மிதசோபிதானஹ. Maitreya Muni said, after hearing of his mother's unconditioned desire for transcendental realization, the Lord thanked her within himself for her questions, and thus, his face smiling, he explained the path of transcendentalists who are interested in self-realization. பார்த்தீங்களா? இப்போ அம்மா ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கா. இந்த அம்மாவுடைய கேள்வி சாதாரண அம்மாவுடைய கேள்வி அல்ல. ஒரு சாதாரண அம்மா, ஒரு தாயானவள் தன் பிள்ளைகிட்ட என்ன கேட்பா? இவன் வளர்ந்து எங்க படிக்க போறானோ, என்ன படிக்க போறானோ, எங்க வேலைக்கு போறானோ, என்ன சம்பாதிக்க போறானோ, யாரை கல்யாணம் பண்ண போறானோ, அந்த கேள்வி எல்லாம் இங்க கேட்டது தேவகூதி. தேவகூதியோட கேள்வி எப்படி இருந்தது? தெய்வீகமான கேள்விகள். கபிலதேவர் மைத்ரேய முனிவர் என்ன சொல்றாரு? அன்கண்டாமினேட்டட் டிசைர் ஃபார் டிரான்செண்டன்டல் ரியலைசேஷன். தேவகூதியோடைய இதயம் கலங்கமே இல்லை. அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் தெய்வீகமான உணர்வை அனுபவிக்கிறது, ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக தன்னுணர்வு, அதை பற்றி ரகசியங்கள், அதை பற்றி விஞ்ஞானம், ஆத்மீக விஞ்ஞானம், அதை பற்றி அறிந்து கொள்ள ரொம்ப ஆவலா கேட்குறாங்க. அப்போ கபில வாசுதேவர் அப்படியே உதட்டோரம் லேசா ஒரு புன்னகை செய்து விட்டு தன் அம்மாவுடைய கேள்வியை அப்ரிஷியேட் பண்றார். மனசால அவங்க அம்மாவுடைய கேள்வியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு, அந்த தெய்வீகமான ஆன்மீகவாதிகள், மகாபாகவதர்கள், ஆகச்சிறந்த பக்தர்கள் அடைந்த அந்த உன்னதமான தெய்வீக தன்மையை பற்றி பேச போறார். அப்போ மகாபாகவதர்கள், ஆச்சாரியர்கள், பக்தர்கள் அடைந்த உன்னதமான நிலை பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்வது. அதனாலதான் இந்த அத்தியாயத்தில் கபிலதேவர் எதை பறைசாற்றுகின்றார்? தூய பக்தி தொண்டுடைய தெய்வீகமான குணங்கள், தூய பக்தி தொண்டுடைய மகிமைகள். அதனால இங்க எந்த யோகத்துக்கு போனாலும் சரி, கபிலதேவருடைய சாங்கிய யோகமானாலும் சரி, பதஞ்சலியோட யோக சாஸ்திரமானாலும் சரி, அஷ்டவக்ர கீதா, அப்புறம் கபிலர், கனாதனர், அப்புறம் ஜெய்மினி, எந்த தத்துவம் எடுத்துக்கிட்டாலும் எங்க முடியும்னா பக்தி தொண்டில் தான் முடியணும். எந்த யோக முறை எடுத்துக்கிட்டாலும் எங்க முடியணும்? பக்தி தொண்டில் தான் முடியணும். ஏன்னா பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப மங்களமானது, தூய்மையானது, உன்னதமானது, போற்றுதலுக்குரியது, அது பகவானின் நேரடியாக அணுகக்கூடியது. தூய பக்தி தொண்டு பகவானை கவரக்கூடியது. அதனாலதான் பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்போ அவர் என்ன பண்றாரு? தர்மஸ்தாபனம், தூய பக்தி தொண்டு ஸ்தாபனம் பண்ணதான் வர்றாரு. சமீபத்தில் கூட நம்ம நித்யானந்த பிரபுடைய அவதார தினத்தை கொண்டாடணும். பலராமரே நித்யானந்த பிரபு வந்தாரு.
அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு, அவர் மகாவிஷ்ணுவே அத்வைத ஆச்சாரியராக வந்தார். இன்னும் சில நாட்களில் பகவான் சைதன்யருடைய அவதாரம் ஆவிர்பாவம், சைதன்ய மாவுடைய கௌரவ பூர்ணிமா, பகவான் சைத்தன்யர் கிருஷ்ண சைத்தன்யர் இந்த பூமியில் அவதாரம் பண்ணுது. ஸோ இப்படி பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. எதுக்கு வராரு? தூய பக்தி தொண்டு ஸ்தாபனம் பண்ணார். 2-3 நாட்களுக்கு முன்பாக நரோத்தமதாஸ் தாக்கூருடைய அவதார தினம். நரோத்தமதாஸ் தாக்கூர் அவர் நம்ம சம்பிரதாயத்தில் பூர்வ ஆச்சாரியரில் ஒருவர். நரோத்தமதாஸ் தாக்கூர் இவர் நம்ம சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியரில் ஒருவர். பகவான் என்ன பண்ணார்? ஆன்மீக லோகத்தை அவர் மட்டும் இங்கே இறங்கி வர்றதில்லை. பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கார். பகவான் கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்திலிருந்து இங்கே இறங்கி வரும்போது அவர் தனியாக வர்றதில்லை, தன் சகாக்களோட வர்றார். அப்படி சில நேரம் பகவான் என்ன பண்ணுவார்? அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில சகாக்களை அனுப்பிச்சு வைப்பார். ஆன்மீக லோகத்தில் பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய கோபர்கள், கோபிகள், மஞ்சரிகள் எல்லாரையும் அனுப்பிச்சு வைப்பார். சிலப்போ அவர் கூடயே நிறைய பேர் வருவாங்க, அவருக்கு முன்னாடி நிறைய பேர் தோன்றுவாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் சில ஆச்சாரியர் வருவாங்க. பகவான் போனதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தூய பக்தி தோண்டு கிருஷ்ண பிரேமத்தை ஸ்தாபனம் செஞ்சார். அது நரோத்தமதாஸ் தாக்கூர் மூலமாக வங்காளம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படணும். வங்காளம் முழுவதும் எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் செய்யப்படணும்னு அவர் நரோத்தமதாஸ் தாக்கூர் இந்த பூமிக்கு அமைச்சு வச்சார். கிழக்கு வங்காளத்தில் பத்மா நதின்னு இருக்கு. இப்போ இன்னைக்கு கிழக்கு வங்காளம் பெங்களாதேஷ். பெங்களாதேஷில் பத்மா ரிவர், அந்த பத்மா நதிக்கரையில் ஒரு சின்ன ஒரு சிற்றரசரோட குடும்பம், ஒரு காயஸ்த கம்யூனிட்டி, அங்கே நரோத்தம் குழந்தையா பிறந்தார். அப்போ ஒரு நாள் நரோத்தமர் இந்த பூமியில் குழந்தையா வர்றதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தர் கிழக்கு வங்காளம் போயிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளம் போயிருந்தார், பெங்களாதேஷ். அங்கே மகாபிரபு பத்மா நதியில் இறங்குறார். அப்படி பத்மா நதியில் மகாபிரபு தன் தாமரை பாதத்தை வச்ச உடனே அந்த பத்மா நதி பொன்னிறமாக மாறிடுச்சு. அப்படியே பொன்னிறம், அப்படியே இந்த உதய சூரியன் மாதிரி காலையில் உதிக்கும் இல்லையா சூரியன், நீங்கள் ஓட்டுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. உதய சூரியனை காலையில் உதிக்கிறது, அந்த உதய சூரியன் மாதிரி ஆரஞ்சு நிறத்தில் கலர். அது மட்டும் இல்லை, சைத்தன்ய மகாபிரபு தன் தாமரை பாதத்தை பத்மா நதியில் வச்ச உடனே அந்த நதி காட்டாற்று வெள்ளம் மாதிரி கரை புரண்டு ஓடுது. அப்படி நதி அப்படி கொந்தளிச்சு கரை புரண்டு ஓடுது. அவ்வளோ ஆனந்தம் பத்மா நதிக்கு. அப்போ அந்த பத்மா நதியோட தேவதை, நதிகள்லாம் தேவதை, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, அது மாதிரி பத்மா நதி பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. ஓ பகவானே கிருஷ்ண சைத்தன்யா, கௌரங்கா, நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன் உங்கள் தாமரை பாதம் என்னுடைய நதியில் படுவதற்கு. அப்படியே சைத்தன்ய மகாபுடைய தாமரை பாதம் பட்ட உடனே பத்மா நதிக்கு பிரேமம், அந்த பிரேமத்தில் நதி கரை புரண்டு ஓடுது. அப்போ சைத்தன்ய மகாபுரு சொன்னார், ஓ பத்மா நதி, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் இந்த பத்மா நதிக்கரையில் என்னுடைய பக்தன் நரோத்தம் என்று தோன்றுவார். நரோத்தம்னு ஒருத்தர் வருவார். அவர் பத்மா நதியில் குளிக்க வருவார். அப்போ நான் என்னுடைய பிரேமம், நான் கிருஷ்ண பிரேமத்தை இந்த நதியில் விட்டுட்டு போகிறேன், கிருஷ்ண பிரேமத்தை இந்த நதியில் விட்டுட்டு போகிறேன். நரோத்தம் குளிக்க வரும்போது இதை அவர்கிட்ட விட்டுடுங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ பத்மா நதிக்கு ஒரு சந்தேகம் வரும், மகாபிரபு நீங்கள் இப்போ பிரேமத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யார் நரோத்தம்னு எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன்? இந்த பிரேமத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? அது வரவர் நரோத்தம் தான் எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன்? அப்போ மகாபிரபு சொல்லுவார், பத்மா நதி, நான் எப்பொழுது உன்னுடைய நதியில் என் தாமரை திருப்பாதம் பதித்த உடனே நீ கரை புரண்டு ஓடுனியோ, அப்படி பேரானந்தம் அடைஞ்சியோ, அதே போல நரோத்தம் இந்த நதியில் கால் வைக்கும்போது அதே ஆனந்தத்தை நீ உணர்வாய், அப்படி பேரானந்தம் கொள்வாய். அப்போ நரோத்தம்கிட்ட இந்த பிரேமத்தை கொடுத்துடு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி மகாபிரபு அந்த பிரேமத்தை நதியில் விட்டுட்டு போனார். அப்புறம் நித்யானந்த பிரபு சொன்னார், நித்யானந்த பிரபு நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நரோத்தம் ஒரு பெரிய ஆச்சாரியனை இந்த பூமியில் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் நரோத்தம் என்ன பண்ணாங்க, அந்த கேத்தூரி கிராமம், கேத்தூரின்னு ஒரு அழகான கிராமம், ஈஸ்ட் பெங்காலில் பெங்களாதேஷில் கேத்தூரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கேத்தூரி கிராமத்தில் தான் நரோத்தம் குழந்தையா வந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த குழந்தை பத்மா நதியில் குளிக்க போனார்.
பத்மா நதியில் குளிக்க போகும்போது அவர் தன் பாதம் வச்ச உடனே அவர் மகாபிரபு சொன்ன மாதிரி பத்மா நதி அப்படியே அந்த உடம்பெல்லாம் கரண்ட்டு பாஞ்ச மாதிரி அப்படி ஒரு அதிர்வு, அப்படியே நதி கரை புரண்டு ஓடுது. அப்படியே நதியில் இறங்கணுன்னே நரோத்தம் கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் அப்படியே அருவி மாறி வரும். கிருஷ்ணா 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 அப்படின்னு அவர் நாக்கு நரோத்தமோட நாக்கு கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கு. அந்த பத்மா நதியில் குளிச்சு அவர் வெளியில் வரும்போது நரோத்தம் ஒரு பொன் நிறத்தில் ஜொலிக்கிற தாமரை போல கண்கள், சூரியனை போல பிரகாசம். அந்த நதியில் குளிச்சு அவர் வெளியே வரும்போது அவர் நாக்கு நிற்காம பகவான் நாமத்தை பாடிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே கண்டினியூஸாக சான் பண்ணு, தொடர்ந்து நாம சொல்லிகிட்டே இருக்கார். வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, குளிக்க போன பையனை காணுமே. அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, குளிக்க போன பையனை காணோம். ஒரு பையன் திரும்ப வீட்டுக்கு வரான். அவன் பார்த்தா கண்ணெல்லாம் எப்போ கண்ணீராய் நினைஞ்சிருக்கு. அவன் போகும்போது ஏதோ ஒரு மாதிரி போனான், வரும்போது பார்த்தா அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறான். அவ்வளோ தேஜஸ். அவன் நாக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கு. பெற்றோருக்கு பெரும் ஆச்சரியம், நம்ம பையன் தானா அப்படின்னு ஆச்சரியமே வந்துடுது. நரோத்தம பார்த்தோன்னே அவங்க பெற்றோருக்கு இது நம்ம குழந்தை தானே ஆச்சரியம் வந்துடுது. இந்த மாதிரி குழந்தையிலிருந்து நரோத்தம் சைத்தன்ய மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நரோத்தம் சைத்தன்ய மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சரி, என்ன பண்ணாரு அவர்? ஒரு நாள் அந்த சின்ன குழந்தையில இந்த குழந்தைக்கு அன்னப்பிரஷ்னம் பண்ணுவாங்க. குழந்தைக்கு இது இந்த லீலைக்கு முன்னாடி நடந்தது. நரோத்தம் இந்த கிருஷ்ண பிரேமம் கிடைச்சதுன்னு சொன்ன இல்லையா, அவர் குழந்தையா இருக்கச்சே அந்த குழந்தைக்கு அன்னப்பிரஷ்னம் பண்ணா என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது, வாமிட்டிங் பண்ணுறது, வாந்தி வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பக்தர் ஜெகநாதபுரி போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்தார். அந்த பிரசாதத்தை கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு வாமிட்டிங்க நின்றுது. அப்போ அவர் முதல்ல சாப்பிட்டதே ஜெகநாதருடைய பிரசாதம் தான். பாருங்க, அந்த குழந்தை முதல்ல சாப்பிட்டதே ஜெகநாதருடைய பிரசாதம் தான். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற வைணவர்கள் அவங்ககிட்ட இருந்து பகவானி லீலைகள், சின்ன குழந்தையிலேருந்து கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு அப்படி கண்கள்லாம் கண்ணீரால் ஆச்சாரிட்டு இந்த சைத்தன்ய மாப்பிள்ளை கதைகள், அவருடைய மகிமைகள். அப்புறம் நரோத்தம் என்ன ஆனாரு? அவர் அப்படியே பகவான் லீலைகளை கேட்டு அவருக்கு பௌதிக வாழ்க்கையில் துளி கூட பற்றுதலே கிடையாது. துளி கூட பற்றுதல். அவர் அப்படியே சுற்றுப்பயணம் செய்கிறார், பகவான் லீலைகளை பாடிண்டு கேட்டுண்டு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கனவுல சொல்றாரு, நீங்க பிருந்தாவனம் போங்க, அங்க போய் லோகநாத கோசாமிட்டு தீட்சை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆன்மீக பாதையின் முன்னேற்றமே ஆன்மீக குருடைய அனுகிரகத்துல தான் இருக்கு. நரோத்தம் குழந்தையிலேருந்தே பகவானுடைய பக்தராக இருந்தாலும் ஆன்மீக குருடைய அனுகிரகம் வேணும் இல்லையா, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா, பரம்பராவுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா. அதனால அவர் பிருந்தாவனம் வந்தாங்க. லோகநாத கோசாமின்னு ஒரு பெரும் பக்தர். 6 கோசாமிகளுக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் 6 கோசாமிகள், ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்ட தாச ரகுநாத். இந்த 6 கோசாமிகள் பிருந்தாவனம் போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்தவர் லோகநாத கோஸ்வாமி. அவர் ஒரு பிரேம பக்தர். எப்பவுமே ராதாகிருஷ்ண லீலைகளை நினைச்சு அழுது சில நேரம் பகவானுடைய பிரிவை நினைச்சு அழுது மயங்கி விழுந்துருவார். சில நேரம் சிரிப்பார். தனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் 24 மணி நேரம் கிருஷ்ண பிரேமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பக்தர் லோகநாத கோஸ்வாமி. அவர் ராதா வினோதர்ங்கிற விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறார். இன்னைக்கு அந்த விக்கிரகம் ஜெய்ப்பூர்ல இருக்கு. நீங்க ஜெய்ப்பூர் போனா ராதா வினோதர் கோயிலுக்கு போகலாம். அந்த ராதா வினோதர் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அவர் லோகநாதர் அந்த விக்கிரகத்து கோயிலெலாம் கட்டல, கழுத்துல ஒரு கயிறை மாட்டிக்கிட்டு தன் இதயத்திலே வச்சுக்குவார். ஒரு பையில கழுத்துல ஒரு பையை மாட்டிக்கிட்டு அந்த இதயத்தோட சேர்த்து அணைச்சி வச்சுக்குவார். ராதா வினோதரை இதயத்தோட சேர்த்து அணைச்சி வச்சுக்கிட்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணுவார். அப்படி ஒரு அன்பு பகவான் மேல. 24 மணி நேரமும் சைத்தன்ய மகாபிரபுவை நினைத்து கொண்டு அழுவார். அப்ப ராதா வினோதர் அவருக்கு கௌரங்கராக தரிசனம் கொடுப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ணா நகே அன்யா. ராதே கிருஷ்ணர் 2 பேர் ஒன்னானா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ராதா கிருஷ்ணர் வேற இல்லை. ஸ்ரீ ராதா பாவையவே கௌர அவதார். ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவத்துல கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிவு தாங்காம லோகநாதர் அழுகும் போது
இந்த ராதா வினோதர் விக்கிரகம் 2 பேருமே, ராதா வினோதர் 2 பேருமே கௌரங்கராக தரிசனம் கொடுப்பாங்க சைதன்ய மகாபிரபு. அந்த மாதிரி ரொம்ப பிரேம பக்தர் அவர். அவர்கிட்ட போய் நரோத்தம் சொல்லுவாரு, பிரபு எனக்கு தீட்சை கொடுங்க, என்னை உங்க சீடரா ஏத்துக்கங்க. இப்போ லோகநாத் சொல்லுவாரு, நரோத்தமா நீ எப்பேற்பட்ட பக்தன், சைத்தன்ய மகாபிரபு உனக்கு பிரேமம் கொடுத்திருக்கார், நீ எப்போ ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருக்க, நீ ஒரு தூய ஆத்மா, மகாபிரபு தரிசனம் பண்ணியிருக்க, உன்னை சீடரா ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லை, உன்னை சீடரா ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லை. இப்போ லோகநாதருடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு நரோத்தம் அழுவர், ஓ பிரபு தயவுசெய்து உங்க சீடனா ஏத்துக்கங்க, எனக்கு உங்களை விட்டா வேற கதி இல்லை, தயவுசெய்து நிராகரிச்சிடாதீங்க. இல்லை இல்லை நரோத்தமா நான் உன்னை ஏத்துக்க முடியாது, ஏன்னா நீ மகாபிரபுடைய அருள் பெற்றவன், தூய பக்தன் அப்படி நிராகரித்து விடுகிறார். ஆனாலும் நரோத்தமர் வைராக்கியமாக அவரிடம் தீட்சை பெற்றே ஆக வேண்டும், ஆச்சாரியனுடைய அருள், ஆச்சாரியனின் கருணை பெற்றே ஆக வேண்டும் என்று அவர் அங்கேயே தங்கி தினமும் சேவை செய்கிறார். எந்த மாதிரி சேவை? ஆச்சாரியன் காலையில ஒதுக்குப்புறமா போய் தன் காலை கடமை கழிக்கிற இடத்த சுத்தம் பண்றார். காலையில என்ன பண்ணுவாங்க, யமுனா நதிக்கரை ஓரமா ஒரு ஒதுக்குப்புறத்துல அன்னைக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் வசதி, வாஷ்ரூம் வசதியெல்லாம் இல்லை, வெளி வெராண்டால தான் போவாங்க. அப்போ ஆச்சாரியன் போய் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி அவர் வாஷ் பண்றதுக்கு கை கால் கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சு தினமும் சேவை பண்றார். லோகநாதுக்கு ஒரே ஆச்சரியம், யார் இந்த இடத்த சுத்தம் பண்றாங்க, யார் இந்த இடத்துல எனக்கு தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க, இது ஓராண்டு காலம் தொடர்ந்து நடக்குது. அப்போ ஒரு நாள் மறைந்து இருந்து பார்க்கிறார், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, யார் இதை பண்றாங்க, நான் காலை கடன் கழிக்கும் இடத்தை யார் சுத்தம் செய்யறது, யார் அங்க எனக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது, இது யாருன்னு பார்த்தா நரோத்தம் தான் பண்ணிட்டு பாருங்க. அன்னைக்கு குருவோடைய அருள் பெறுவதற்கு எப்படியெல்லாம் சேவை செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பணிவான சேவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள், குருவுடைய கருணை பெறுவதற்கு எவ்வளவு காத்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ லோகநாத் கேட்க, நரோத்தம் ஏன் நீங்க ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்தவர், கேத்தூரியுடைய உங்க அப்பா கேதுருடைய ராஜா, நீங்க ஒரு ராஜபுத்திரன், இளவரசன், ராஜகுமாரன், நீங்க மகாபிரபுடைய அருள் பெற்றவன், மகாபிரபு உங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்திருக்காரு, நீங்க ஒரு தூய்மையான ஆத்மா, மகாபிரபு தரிசனம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த கீழேயான ஆத்மாவுக்கு சேவை பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி சேவையில் ஈடுபடுறீங்க? நரோத்தம் அழுதுண்டே சொல்வார், குரு மகாராஜ், ஓ பிரபு உங்க கருணை இல்லைன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, உங்களுக்கு சேவை செய்வது என் கடமை, அது உங்களுக்கு சேவை செய்வது என்னுடைய கடமை, அது என்னுடைய தலையாய கடமை, மகாபிரபு உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்தே ஆக வேண்டும், மகாபிரபுவின் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும், தங்களை போன்ற தூய பக்தரை நான் ஆச்சாரியனாக பெற வேண்டும். அப்போ நரோத்தமுடைய பணிவு, எளிமை, சேவை மனப்பான்மை, விடாமுயற்சி, வைராக்கியம் இதையெல்லாம் கண்டு லோகநாதர் ஒருவரை மட்டுமே சீடராக ஏற்றுக்கொள்கிறார். லோகநாத கோஸ்வாமியின் ஒரே சீடர் நரோத்தமதாஸ் தாக்கூர். அப்புறம் அவர் விருந்தாவனில் தங்கி குரு மகாராஜுக்கு சேவை பண்ணி ஜீவகோசாமிகிட்ட சாஸ்திரம் படிச்சுன்றார். அனைத்து சாஸ்திரமும் நரோத்தம் ஜீவகோசாமிகிட்ட படிச்சுன்றார். படிச்சுட்டு அவர் வங்காளத்தில் பிரச்சாரம் பண்றார். நரோத்தமதாஸ் தாக்கூர் வங்காளத்தில் பிரச்சாரம் பண்றார். ஒரு கிராமத்திலும் நகரத்திலும் எந்த ஒரு பாரபட்சம் கிடையாது. இவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், வறியவன், எளியவன், எந்த ஒரு நல்லவன், கெட்டவன், எந்த பாகுபாடும், எந்த பாரபட்சம் கிடையாது. எப்படி மழை பாரபட்சம் இல்லாமல் பொழிகின்றதோ, எப்படி சூரிய வெளிச்சமானது பாரபட்சம் பார்ப்பதிலையோ, அதே போல் நரோத்தம் கருணை, நரோத்தம் தாஸுடைய கருணை பாரபட்சமற்றது. எல்லா ஜீவன்களையும் பகவானுடைய அம்சமாக, எல்லா ஜீவன்களையும் பகவானுடைய பின்ன பகுதிகளாக, எல்லா ஜீவன்களையும் பகவானுடைய சேவகனா பார்க்கிறார். நரோத்தம் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, யார்கிட்டெல்லாம் பேசுறாரோ, அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல பிரேமம். கண்கள்லாம் கண்ணீர் மல்க அவங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, அவங்களும் பக்தராயிடுவாங்க. ஒட்டுமொத்த கேத்தூரி கிராமத்தையும் நரோத்தம் கிருஷ்ண பக்தரா மாத்திட்டார்.
அப்போ தூய பக்தி தொண்டை யாரால் தர முடியும்? தூய பக்தரால் தான் தர முடியும். தூய பக்தி தொண்டை வந்து தூய பக்தரால் தான் தர முடியும். தூய பக்தி தொண்டு பகவானையே விலைக்கு வாங்கக்கூடியது, பகவானே கவரக்கூடியது. நரோத்தமதாஸ் தாக்கூர் தன்னுடைய கருணையால் எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வைஷ்ணவ சாங்கில், வைஷ்ணவ ஆச்சாரிய பாடலில் நரோத்தமதாஸுடைய பாடல்கள் வந்து அவ்வளோ மனதை உருக்கக்கூடியதாகும், பகவானை வசீகரிக்கூடியதாகும், அனைத்து வேதங்களின் சாரமாகும். மிக அழகான பாடல்கள், மிக அற்புதமான பாடல். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு, ஸ்ரீரூப மஞ்சரி பாதா, எவ்வளோ பாடல்கள். அந்த கவிதை மூலமா நரோத்தமதாஸ் தாக்கூர் தன் பாடல்கள் கவிதை மூலமா ரொம்ப அழகா பகவானை கவர்ந்து விடுவார், பக்தர்களையும் கவர்ந்து விடுவார். அது மாதிரி எண்ணற்ற பாடல்கள் எழுதி அந்த பாடல்கள் மூலமா வங்காளம் முழுவதும் அந்த பாடல்களை பாடி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து, ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்து, நரோத்தமதாஸ் தாக்கூர் கருணையால சாதாரண கீழ்குளத்தில் பிறந்தவங்க, வறுமையில் எளிமையில் வாழ்கிறவங்க, ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, திருடர்கள், கொள்ளையர்கள், கொலகாரங்க, எல்லாருக்கும் கருணை கிடைச்சது, எல்லோருக்கும் கருணை. அதனால நரோத்தமதாஸ் தாக்கூர் மாதிரி ஒரு தூய பக்தர் அவரை சந்திக்கிறதாலும், அவரை கேட்பதாலும், பாடுவதாலும், பேசுவதாலும் பெரும் பாக்கி. நரோத்தமதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு? கொள்ளையர்களை கூட விடுவிச்சிருக்காரு. கொள்ளை கூட்டக்காரர் அங்கே வந்து பெங்காலில் ஹரிச்சந்திர ராய் அப்படின்னு ஒரு கொள்ளைக்காரன் ஹரிச்சந்திர ராய். அவங்க அப்பா வந்து ராகவேந்திர ராய், பெரும் உயர்ந்த பிராமண குலம். ராகவேந்திர ராய் வந்து உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்த பண்டிதன். அந்த ராகவேந்திர ராய்க்கு பிறந்த பையன் தான் ஹரிச்சந்திர ராய், உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர். ஆனால் ஹரிச்சந்திர ராய்க்கு என்னன்னா துஷ்டர்கள் சகவாசம். இவர் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் துஷ்டர்களுடைய சகவாசத்தினால இவர் என்ன பண்ணாரு? கொள்ளையர்கள் அயோக்கியர்களோட சங்கம் வச்சுட்டு இவன் பிராமண குலத்தில் பிறந்தாலும் எல்லா விதமான பாவகாரியம் செய்தார். கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பெண்களை சூறையாடுவது, நாட்டை சூறையாடுவது, வீட்டை சூறையாடுவது, பெரும் கொள்ளை கூட்ட தலைவனாகிவிட்டான் ஹரிச்சந்திர ராய். உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்த ஹரிச்சந்திர ராய் கொள்ளை கூட்ட தலைவன். அவனுக்கு நூற்றுக்கணக்கான திருடர்கள், சேவகர்கள். அந்த கொள்ளையர்களுக்கெல்லாம் தலைவனான ஹரிச்சந்திரா என்ன பண்ணாரு? அந்த பெங்காலில் வந்து ராஜ்மஹால்னா மன்னனுக்கு சேர்ந்த ஒரு அரண்மனை. அந்த ராஜ்மஹாலை அபகரித்து விட்டான். அபகரித்து தன் கோட்டையை அங்கே வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பொற்காசுகள், அந்த காலத்திலேயே 500, நான் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள், ஆபரணங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்க, முத்து, பவளம், விலை மதிக்க முடியாத சொத்துக்கள், இந்த மாதிரி கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்கள், அரசாங்கத்துக்கு வரி கட்டாம சேர்த்து வைச்ச சொத்துக்கள், திருடி சேர்த்த சொத்துக்கள், அபகரித்து கொண்ட சொத்துக்கள் ஏராளம். மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது, தகாத உறவு செய்வது, சூதாடுவது, பெண்களை சூறையாடுவது, பெரும் பாவி ஹரிச்சந்திர ராய். அரசாங்கமே பயந்து விட்டது. முகலாயர்கள் வந்து அந்த காலத்தில் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்ப இந்த கொள்ளை கூட்டக்காரனுக்கு பயந்து கொண்டு அரசாங்கமே இவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியல, இவன்ட்டு இந்த வரி வசூல் பண்ண முடியல, இவன் பெரும் அயோக்கியனும் கொள்ளைக்காரனுமா இருக்கு, பெரும் படையை திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அரசாங்கம் பயந்து நடுங்குது ஹரிச்சந்திர ராய் கண்டு. இப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த ஹரிச்சந்திராய்க்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சி அவன் ஆட்டம் போடுறான். அவங்க அப்பா என்ன பண்ண, அவனை சங்கிலியில் கட்டி வச்சிட்டார். அவன் கையை காலை சங்கிலியில் கட்டி வச்சிட்டார். யாரையாரோ கூட்டு வர்றார். பெரும் தாந்திரிகம் பண்ற மந்திரவாதிகள், தாந்திரிக்கல், மந்திரவாதிங்க, தாந்திரிகம் பண்ணக்கூடிய பெரும் மாயாவிகள், ஜோதிட வல்லுநர்கள், பல்வேறு கலைகளை கைத்தேர்ந்தவர்கள் எல்லாரும் கூட்டு வர. யாராலும் இந்த பேயை ஓட்ட முடியல. ஹரிச்சந்திராய் மேல ஒரு கொடூரமான பேய் உட்கார்ந்துட்டு, பிசாசு. அந்த பிசாசு பிடித்து அவனை ஆட்டுகிறது. கத்தின்ட்டு அவனை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சு, கை காலி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கு. இவங்க அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, இந்த பையன் மேலே இருக்கிற பேய் பிசாசை ஓட்ட முடியல. அப்போதான் அவர் கேள்விப்பட்டார், நரோத்தமதாஸ் தாக்கூர் ஒரு தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர்.
ஆகச்சிறந்த ஒரு பெரும் பாகவதர், ஒரு பெரும் பரம் சாது. ஒருவேளை நரோத்தம தாஸ் தாக்கூர் இங்கே வர வச்சோம்னா தன் பையன் குணமாயிடுவான் அப்படின்னு கடிதம் எழுதுறார். அவர் கிராமத்திலிருந்து கேத்தூரி கிராமத்துக்கு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி நரோத்தம தாஸ் தாக்கூர் அவர்களே, இங்கே பகவானது தூய பக்தர், இங்கே பெரும் சாது ஆச்சாரியன், உங்கள் தாமரைப்பாதம் எங்கள் வீட்டில் பட்டுதுன்னா இந்த அயோக்கியன் உடம்புல இருக்கிற இந்த பிசாசு விட்டு போயிடும், எப்படியாவது பையனை காப்பாத்துங்க அப்படின்னு கடிதம் எழுதுறார். யாரு? ராகவேந்திர ராய். அந்த கடிதம் எழுதி ஒருத்தர் கொடுக்குறார். இதை கொண்டு போய் நரோத்தம தாஸ் தாக்கூர் கொடுங்க. இவர் என்ன பண்ணாரு? வழியிலே கிழிச்சு போட்டு இவன் பையன் என்ன உத்தமனா, பெரும் கொள்ளக்காரன் தானே, கொலகாரன் தானே, இவன் ஏன் குணமாகணும்? இதுக்கு போய் நரோத்தம தாஸ் தாக்கூர் வேற வரணுமா? அவர் எவ்வளோ பெரிய பக்தர், ஆச்சாரியர், இந்த பாவிகள் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணுமா? வேண்டாம் அப்படின்னு கிழிச்சு போட்டார். செய்தி போகவே இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் இருந்து பார்த்தாரு, நரோத்தமிட்ட இருந்து எந்த செய்தி வரல. இன்னொரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை கொண்டு போனவர் கிழிச்சு போட்டு அவரு கொண்டு 2-3 தடவை நடந்தது. 2-3 தடவை நடந்தது. நரோத்தம தாஸ் தாக்கூர் செய்தி வரவே இல்லை. இவர் என்னடான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். 4வது முறை ஒருத்தர் கூப்பிட்டு எழுதி கொடுக்குறாரு. எப்படியாவது இந்த செய்தி கொண்டு நரோத்தமிட்ட சேர்த்துருங்க, அவர் எப்படியாவது எங்கள் கிராமத்துக்கு வர சொல்லுங்க. இவர் கொஞ்சம் கருணை உள்ளவர். சரி பாவம் போட்டும், இந்த பாவிகளுக்கும் அனுகிரகம் கிடைக்கட்டும். நரோத்தமர் மாதிரி ஒரு சுத்த பக்தர், அவரெல்லாம் இந்த பூமியில் இருக்கதான் மழையே பெய்யுது. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, தானியங்கள் நல்லா வளருது. அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஆத்மாவை பார்த்தாவது இவங்கெல்லாம் திருந்துட்டும் அப்படின்னு அவர் செய்தி கொண்டு போய் கொடுத்துட்டார். கேத்தூரில் போய் நரோத்தம தாஸ் தாக்கூரை சந்திச்சு, இந்த மாதிரி ராகவேந்திர ராய் அவங்க வீட்டுக்கு உங்களை அழைச்சிருக்காரு, அவங்க பையனுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கா, நீங்க தான் ஓட்டி விடணும். நரோத்தம் தன் சீடர்களை கேட்கிறார். தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்ன பண்ணலாம்? சீடர்கள் சொன்னாங்க, குரு மகாராஜ், நீங்க முழு சுதந்திரமானவர், நீங்க எங்க ஆச்சாரியன், நீங்க எங்கிட்ட கேட்கணுமா? தாங்களுக்கு எது சரின்னு படுதோ அது முடிவு எடுக்க. சரி, நரோத்தம் யோசிப்போம், நாளைக்கு என்ன செய்யலான்னு அன்று ஓய்வு எடுக்கிறார். அன்று இரவு சைதன்ய மகாபிரபு நரோத்தம் கனவுல வர்றார். நரோத்தமா, நீ போய் அந்த கீழ்நிலையான ஆத்மா, பாவியிலே கொடும் பாவி, கொள்ளக்காரனான ஹரிச்சந்திராயை விடுவித்து அவனை பக்தனாக ஆக்கிவிடு, அவனுக்கு உன்னுடைய கருணையை கொடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு கருணை. சைத்தன்ய மகாபிரபு கருணை கடல், வைஷ்ணவ ஆச்சாரியர் கருணை கடல், காரணமற்ற கருணை. இப்போ நரோத்தம் மகாபுருடைய கட்டளை ஏற்றுண்டு அன்று காலை எழுந்து அவங்க கிராமத்திலேருந்து இந்த ஹரிச்சந்திராயோட கிராமத்துக்கு வர்றார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராகவேந்திராய் முன்னாடி அவருக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு அவரை வரவேற்று ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறார். அவரை கூட்டின்னு போய் தன் அறையில் இருக்கிற மகனை காமிக்கிறார். அந்த ஹரிச்சந்திர ராய் கை காலெல்லாம் சங்கிலியால் பூட்டப்பட்டு அவன் கத்தின்னு இருக்கான், கத்தின்னு இருக்கான். அப்போ நரோத்தம் கேட்கிறார் அந்த உடம்புல இருக்கிற பிசாசை பார்த்து, ஏ பிசாசே, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன் இவன் உடலில் இருக்கிறா? இங்கிருந்து சென்று விடு, நீ இங்கிருந்து சென்று விடு. அந்த பிசாசு பேசுது நரோத்தம்கிட்ட. அந்த பிசாசு நரோத்தம தாஸ் கிட்ட பேசியது, ஓ ஆச்சாரியனே, ஓ குரு மகாராஜ், ஓ பிரபு, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர். எனக்கு ஒன்றும் இந்த அயோக்கியனோட உடம்புல இருக்குன்னு ஆசை இல்லை. யார் இவன் உடம்புல இருப்பாங்க? இவன் அயோக்கியன், படும் பாவி, கொடூரமானவன். இவன் உடல் இருக்க எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆனா என்ன பண்றது, நான் இந்த ஒரு துராத்மாவோட உடல் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு உருவம் கிடையாது. நான் உருவம் இல்லாம இந்த துராத்மாவோட உடல் எடுத்ததுனால நான் இந்த துராத்மாவோட உடம்புல இருக்கேன். ஏற்கனவே நானே ஒரு துராத்மா, இப்ப இவன் ஒரு துராத்மா, இந்த உடம்புல நான் இருக்கேன். இப்போ சரி, இங்க இருந்து போயிடு, நீ. நான் போக மாட்டேன், இப்படியெல்லாம் நான் சொன்ன, நான் போக மாட்டேன். நான் உங்களுடைய கருணைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிசாசு உடலிருந்து விடுபடணும்னா உங்க ஆசீர்வாதம் வேணும். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு 2 ஆசீர்வாதம் கொடுங்க. அந்த பிசாசு நரோத்தம தாஸ் தாக்கூரை பார்த்து சொல்லுது, எனக்கு 2 ஆசீர்வாதம் கொடுங்க. ஒன்று உங்க தாமரை பாதம் எடுத்து என் தலையில வச்சு ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த உடலை விட்ட உடனே உங்க சீடர் ஆகணும்னா, உங்களுடைய சீடனாய் நான் உங்களுக்கு சேவை பண்ணணும். இந்த 2 ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா தான் நான் இந்த அயோக்கியனோட உடம்புல இருந்து போவேன். நான் இந்த கொடூரமான பாவியான அயோக்கியனோட உடம்புல இருந்து போயிடுவேன். நீங்க 2 ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு அந்த பிசாசு பிரார்த்தனை செய்து நரோத்தம தாஸ் தாக்கூர். நரோத்தம சிரிச்சுண்டே தன் தாமரை பாதம் எடுத்து அந்த ஹரிச்சந்திராயோட தலையில வைக்கிறார். அந்த பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நரோத்தமனுடைய பாதம் பட்ட உடனே அது தெய்வீகமான ஒரு ரூபம் அடைஞ்சுது.
அந்த கொடூரமான உடல் விடுபட்டது. அது நரோத்தமரை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு, நான் உங்க சீடனா பிறக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த உடலை விட்டு போயிடுச்சு. அப்பதான் ஹரிச்சந்திர ராய்க்கு வந்து நினைவு வந்தது. அவன் பிசாசு உடம்புல இருந்தது, பேய் அவனை ஆட்டி கொண்டு இருந்தது. இப்ப நினைவு வந்தது, நரோத்தமதாஸ் தாகூர் கருணையால தான் இன்னைக்கு நான் உயிர் படைச்சிருக்கேன், இந்த பிசாசிடம் தப்பிச்சிருக்கேன். அதனால இனி என்னுடைய மீதமுள்ள ஆயுள்கள் வந்து நரோத்தமருடைய சேவைக்காக அப்படின்னு அந்த ஹரிச்சந்திர ராய் நரோத்தமதாஸ் அவருடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ண நரோத்தமதாஸ் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி, ஏ ஹரிச்சந்திரா, இன்னிலிருந்து நீ பாவகாரியங்களை விட்டுட்டு பகவான் ஹரியோடைய நாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, நீ பகவான் நாமத்தை சொல்லுங்க. அப்போ ஹரிச்சந்திர ராய் அந்த கொள்ளையடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் விட்டுட்டு தன் கூட்டத்தோட அந்த கொள்ளைக்கார தலைவனான ஹரிச்சந்திர ராய், அவருடைய சேவகர்கள், அந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் என்னன்னாங்க, நரோத்தமதாஸ் அவருடைய சீடரான வழிப்பறி, கொலை, கற்பழிப்பு, கொடூரமான பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்த ஹரிச்சந்திர ராய் நரோத்தமதாஸ் அவருடைய கருணையினால தூய பக்தரானார். அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணுல கண்ணீர் வரும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. கொடூரமான பாவி முதல் தரமான பக்தராயிட்டார். இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிய வந்தது. ஹரிச்சந்திர ராய் வந்து திருந்திட்டானா. இப்ப அவன் கொள்ளை அடிக்கிறது இல்லை, கொலை பண்றது இல்லை, அவன் வந்து ஒரு சாதுவாயிட்டான். உடனே ராஜா சொன்னார், யாருங்க, நேரா அவன் வீட்டுக்கு போங்க, இது நாள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு செலுத்தாத வரி பணத்தை வசூல் பண்ணுங்க. இவ்வளவு நாள் ராஜா பயந்துட்டு இருந்தாரு, இந்த கொலைகாரட்ட போய் யார் வசூல் பண்றதுன்னு. இன்னைக்கு ராஜாவுக்கு செய்தி வந்துருச்சு, இந்த ஹரிச்சந்திர ராய் வந்து கொலைகாரன் இல்லை, இப்போ அவன் சாதுவாயிட்டான். அப்போ அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரி பணத்தை செலுத்தணும். ஆனா ஹரிச்சந்திர ராய் என்ன பண்ணுவாருன்னா, எப்போ நரோத்தமதாஸ் தாகூருடைய தாமரை பார்த்து சரணடைஞ்சாரோ, எப்போ வந்து ஆன்மீகுருடைய தாமரை பார்த்து சரணடைஞ்சாரோ, அப்போ அவர் என்ன பண்ணாரு, தான் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டார். தான் கொள்ளையடித்தது, திருடியது, வழிப்பறி செய்தது எல்லா சொத்துக்கள், நகைகள், ஆபரணங்கள், தங்க காசுகள் எல்லாத்தையும் வந்து தானம் செஞ்சுட்டார். இப்போ ஒன்றும் கிடையாது கையில், எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு. இந்த நவாபோடைய ஆட்கள் வராங்க, சிப்பாய்கள், ஏ ஹரிச்சந்திரா, எங்க அரசாங்கம் சேர வேண்டிய வரிப்பணம், அரசாங்கத்துக்கு கொடுக்காத வரிப்பணத்தை நீ ஒழிச்சு வச்சுட்டு எங்க அது? அப்போ ஹரிச்சந்திர ராய் சொன்னார், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன். ஓ, யாரிடம் பொய் சொல்ற? நீ ஒரு சாதுவனை வேடத்துல இருந்தா உன்னை பிடிக்க மாட்டோம்னு நினைச்சியா? யாரை ஏமாத்த பாக்குற? சாதுவோடைய வேடம் போட்டு விட்டு அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை செலுத்தாம ஏமாத்த பாக்குற அப்படின்னு இந்த நவாபோடைய சிப்பாய்கள் ஹரிச்சந்திர கைது பண்ணிடுவார். ஹரிச்சந்திர ராயை கைது பண்ணி நேராக கொண்டு நவாப் நிறுத்துவார். நவாப் கேட்பாங்க, ஹரிச்சந்திரா, மரியாதையா அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுத்துடு, உன்னை விட்டுருவோம். இல்லைன்னா உன்னை பாதாள சிறையில் போட்டு அன்ன ஆகாரம் இல்லாம கொன்னுருவோம். ஹரிச்சந்திரா சொன்னாரு, ஹரிச்சந்திர ராய், ஓ மன்னா, நான் முன்பு பாவகாரியம் செய்தவன் தான். ஆனா என்னைக்கு நரோத்தமதாஸாவுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சிடும், என்னைக்கு பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சனோ, அன்னைக்கே நான் பாவம் செய்து சேர்த்த சொத்தெல்லாம் நான் வந்து தியானம் பண்ணிட்டேன். நான் என்ன பாவம் செஞ்சு சேர்த்த சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டேன். பேட்ட ஒன்றும் கிடையாது, தயவுசெய்து நம்புங்க. ஓ, யார்கிட்ட போய் சொல்ற? நீ ஒரு சாதுவோட வேஷம் போட்டு சொத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க, மரியாதையா கொடுக்கலன்னா உன்னை பாதாள சிறையில் அடிச்சு அன்னாகாரம் கொன்னுருவோம். நான் உண்மையே சொல்லிட்டேன், நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆமா, நான் பாவம் பண்ணவன் தான், கொலை பண்ணேன், கொள்ளையடிச்சு, திருடினேன், அரசாங்கத்துக்கு வரி பணம் கொடுக்கல, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இவன் பொய் சொல்றான், இவனை கொண்டு சிறையில் அடைங்க, இவனை பாதாள சிறையில் அடைச்சு சித்திரவதை பண்ணுங்க, அன்னம் தண்ணி ஆகாரம் கொடுக்காதீங்க, அப்படி சாகட்டும். அப்போ சோறு தண்ணி இல்லாமல் சாகும்போது தான் அவனுக்கு அந்த வலி வரும். அப்போ மரியாதையாக வந்து சொல்லுவான், பணம் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான், அந்த தங்க காசுகளையும் இப்போ அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரி பணத்தை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவான். அப்படியே ஆகட்டும் சொல்லி சிப்பாய் என்ன பண்ணாங்க, இந்த ஹரிச்சந்திர ராய் வந்து ஒரு சிறையில் அடைச்சி வச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணி கூட கொடுக்கல, தண்ணி அன்ன ஆகாரம் ஒன்றும் கிடையாது. இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, பதறாரு, ஐயோ என் பையன் என்ன ஆனா, அவனை ஜெயிலில் போட்டாங்களே, அவன் அரசாங்கத்துக்கு சேர்ற வரிப்பணத்தை கொடுக்காதனால அவனை ஜெயிலில் போட்டாங்க, என்ன பண்ணுறது இப்போ? இந்த பிராமணர் ராகவேந்தர் ராய் என்ன பண்ணார், ஒரு மந்திரவாதி கிட்ட போனார்.
ஒரு மந்திரவாதிட்டு போய், எப்படியா நீங்கள் மந்திரம் போட்டு என் பையனை வெளியில் கொண்டு வந்துருங்க, ஏதாவது கருப்பு வித்தை பண்ணி ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு என் பையனை வெளியில் கொண்டு வந்துருங்க, அதுக்கு என்ன செலவானாலும் நான் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு மந்திரவாதிட்டு போனார். அந்த மந்திரவாதி சொன்னார், என்கிட்ட வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு, நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன், ஜெயிலுக்குள்ளே போய் உங்கள் பையனை வெளியில் கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க, தயாராக இருங்க. இந்த மந்திரவாதி ஜெயிலுக்குள்ளே போகிறார். போய் ஹரிச்சந்திராய் பார்க்குறாரு. ஹரிச்சந்திரா, நான் உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீ சொன்னீன்னா நான் உன்னை இங்கேருந்து வெளியில் கூட்டின்னு போயிடுவேன், நீ ரொம்ப சுலமாக தப்பிச்சு வந்துடலாம், அந்த மந்திரத்தை கேட்குறியா நீ, நான் சொல்கிறேன். அப்போ ஹரிச்சந்திராய் சொல்லுவார், என் வாயிலிருந்து ஒரே ஒரு மந்திரம் தான், அது மகா மந்திரம் மட்டும்தான் வரும், அது என் ஆன்மீக குருவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். என் ஆன்மீக குருவிடமிருந்து நான் என்ன மந்திரம் பெற்றுக்கொண்டனோ அந்த மந்திரம் நரோத்தமதாஸ் தாக்கூர் கொடுத்த மகா மந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தை தவிர எந்த நாமத்தையும் நான் உச்சரிக்க மாட்டேன். எனக்கு உயிரே போனாலும் சரி, இந்த சிறைச்சாலையில் என்ன உயிரே போனாலும் சரி, என் குருநாதர் எனக்கு கொடுத்த ஹரிநாமத்தை தவிர, இந்த மகா மந்திரத்தை தவிர வேறு எதையும் நான் உச்சரிக்க மாட்டேன். அதனால வீண் முயற்சி பண்ணாது, இங்கிருந்து போயிடுங்க. இவர் போனார். எங்கள் அப்பாட்ட சொல்ற, உங்கள் பையன் வந்து பிடிவாதக்காரன், நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன், என் கூட வான்னா சொல்ல மாட்டேங்கிறான், யாரோ ஒரு சாது கொடுத்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அவன் வரமாட்டேங்கிறான். எங்கள் அப்பாவுக்கு பெரிய கவலை. ராஜா என்ன பண்ணாரு, ஜெயிலுக்குள்ளே வந்து பார்க்குறார். ஹரிச்சந்திர ராய் வந்து சூரியனை போல பிரகாசிக்கிறார். அந்த சிறைச்சாலை இருட்டு பிடிச்ச சிறைச்சாலையில், பாதாள சிறையில் சூரியனை போல பிரகாசிக்கிறார் ஹரிச்சந்திரா. பொன் நிறத்தில் இருக்கார். ஹரிச்சந்திரா, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கல, அன்ன ஆகாரம் கொடுக்கல, உனக்கு சோறு கொடுக்கல, எங்கிருந்து தான் உனக்கு சக்தி வருது, எங்கிருந்து சக்தி வருது? அவர் சொன்னார், எல்லாம் என் குருநாதர் நரோத்தமோட கருணை, என்னுடைய குருநாதர் நரோத்தம் தாஸ் கருணையினால அன்ன ஆகாரம்லாம் கூட என்னால் உயிர் வாழ முடியுது. இன்னும் 2 தினங்கள் வந்து பார்க்குறாரு, அப்பவும் நல்ல ஆரோக்கியமா இருக்கார். இது எப்படி? என் குருநாதர் கொடுத்த மகா மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த மகா மந்திரமும் என் குருநாதரும் பகவானும் என்னை ஆசீர்வதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேட்டால் அவன் சொல்ல மாட்டான், இப்படியெல்லாம் கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். இவனை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போங்க, கடை வீதி கொண்டு போங்க, இந்த ஹரிச்சந்திர ராய் கை காலில் விலங்கு பூட்டி இவனை கடை வீதி கொண்டு போங்க, மதம் பிடித்த யானையை மேலே ஏவி விடுங்க, யானை மிதித்து சாகட்டும். அப்போ பார்க்குறவங்களாம் பயம் வரும், அரசாங்கத்துடைய வரிப்பணத்தை எடுத்தா என்ன தண்டனை, அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை ஊழல் செஞ்சாலோ அந்த வரிப்பணத்தை கையாண்டவங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லி ஹரிச்சந்திர ராயை வந்து நடுத்தருவில் கூட்டிட்டு போய் கடை வீதியில் யானை ஏற்றி கொள்ளுங்க. அவர் கைலி காலி விலங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க. இந்த வங்காளத்தில் வந்து மார்க்கெட் கடை வீதியில் கூட்டிட்டு போய் ஒரு மதம் பிடிச்ச யானை விடுறாங்க. ஒரு மதம் பிடிச்ச யானையை ஹரிச்சந்திராய் மலை ஏவி விடுறாங்க. ராஜா வந்து அங்கே சிம்மாசனத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த நவாப் யானை அப்படி பிளிரிட்டு வருது, யானை பிளிரிட்டு வருது. நேர ஹரிச்சந்திராய் பக்கம் வந்தோடனே அது மண்டிட்டு தும்பிக்கையை மேலே உயர்த்தி ஹரிச்சந்திராயோடைய பாதம் தொட்டு வணங்கு. இந்த மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுச்சு, எல்லாரும் கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, யானை மிதி சாக போறவன், ஏன் இந்த தண்டனை இந்த முட்டாளுக்கு, பேசாம அரசாங்கம் சேர வரிப்பணத்தை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சிலர் வந்து பதறாங்க, சிலர் வந்து அலறாங்க. ஹரிச்சந்திரா தான் திருந்திட்டாரு, பகவானுடைய பக்தன் ஆயிட்டாரு, பகவானே அவனை காப்பாற்றக்கூடாதா நீங்க அப்படின்னு சிலர் பிரார்த்தனை செய்யறாங்க. சிலர் வந்து இவனுக்கு நல்ல தண்டனை வேணும், எவ்வளோ கொலை பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, சரியான தண்டனை, இப்படி பல பேரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இந்த யானை வந்து அவர் மிதிக்க வந்த யானை ஹரிச்சந்திராய் முன்னாடி மண்டி போட்டு தும்பிக்கையை மேலே உயர்த்தி அவரை துதித்து பாடி நமஸ்காரம். ராஜா இறங்கி ஓடி வந்தார். பட்டத்து சிம்மாசனத்திலிருந்து ராஜா இறங்கி ஓடி வந்து நவாப் வந்து ஹரிச்சந்திராய் காலில் விழுந்தாரு. ஓ சாது, நீ யாருன்னு தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்திட்டேன், நீ எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன், ஒரு மதையும் பிடித்த யானை உன்னை மண்டிட்டு புகழ் பாடுது, நீ யாரு, உன் குருநாதர் யாரு, உன்னுடைய கடைசி ஆசைதான் என்ன? ஹரிச்சந்திராய் சொல்றாரு, ஓ நவாப், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனக்கு செல்வம் சேர்க்கணும், பேர் வேணும், புகழ் வேணும், இந்த பௌதிக உலகத்தை ஆளணும், ஒரு ஆசையும் இல்லை, இந்த பௌதிக வசதி அனுபவிக்கணும், ஒன்றும் இல்லை. என் குருநாதர் நரோத்தமதாஸ் தாக்கூருடைய தாமரை திருப்பாத்தி ஒரு முறையாக தரிசனம் செய்யணும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அப்படியே அந்த நவாப் அழுது விட்டார். உடனே அந்த அரசவையிலுக்கு குதிரையை அனுப்பிச்சு, நீ எடுத்துட்டு போ,
நான் உன்னை அனுப்புகிறேன், நீ சந்தோஷமாக குருநாதர்கிட்ட போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிட்டார். நவாப் வந்து அந்த ஹரிச்சந்திராயோடைய பக்தி அதை பார்த்து பூரிச்சு போய் ஹரிச்சந்திர ராய் என்ன பண்ணார், குதிரையில் உட்கார வச்சு அனுப்பிச்சி வச்சிட்டார். ரொம்ப சந்தோஷமாக வேகமாக வரார். வந்து தன்னுடைய குருநாதர் நரோத்தமதாஸோடைய பாதங்களில் விழுந்து கண்ணீராலே அபிஷேகம் பண்றார். நரோத்தம் வந்து அப்படி தோளோடு கட்டி தழுவிக்கிட்டார் ஹரிச்சந்திர ராய். அவங்க அப்பா கேட்குறாரு, ஏ ஹரிச்சந்திரா, ஏன்டா ஜெயிலில் கஷ்டப்பட்ட, நீ ஏன் ஜெயிலில் கஷ்டப்பட்ட? நான் தான் அந்த மந்திரவாதி அனுப்பிச்சேனே, அப்பயே மந்திரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நீ. அப்போ ஹரிச்சந்திரா அவங்க அப்பாவை திட்டுறாரு, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ ஜெயிலுக்குள்ள ஒரு மந்திரவாதி அனுப்புவேன்? அந்த மந்திரவாதிக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் குருநாதர் கொடுத்த மகாமந்திரத்தை விட்டுட்டு வேறொரு மந்திரத்தை சொல்லுவார். என் குருநாதர் எனக்கு மகாமந்திரம் கொடுத்திருக்காரு, ஹரிநாமத்தை தவிர இந்த நாக்கால் வேற எந்த நாமத்தையும் உச்சரிக்க மாட்டேன். என் உயிரே போல ஜெயிலில் போயிருக்குமே தவிர நான் ஹரிநாமத்தை தவிர வேற எதையும் உச்சரிக்க மாட்டேன். அப்பேற்பட்ட பக்தன், கொலைகாரனும் கொள்ளைக்காரனுமா இருந்த ஹரிச்சந்திர ராய் வந்து நரோத்தமதாஸ் தாகூர் கருணையால முதல் தரமான பக்தரானார். இது ஒரு உதாரணம். நரோத்தமதாஸோட கருணைக்கு இது ஒரு உதாரணம். இது மட்டும் இல்ல, எண்ணற்ற உதாரணம். யவனர்கள், மிளேச்சர்கள், கொலைகாரங்க, கொள்ளைக்காரங்க, மனிதர்களே கடைநிலையானவங்க, ஆயிரம் பேர், ஒட்டுமொத்த கேத்தூரி கிராமமும் நரோத்தமதாஸோட கருணையால முதல் தரமான பக்தரான. அதனால தூய பக்தி தொண்டு அவளை எளிதாலாம் கிடைக்காது. பக்தி தொண்டு பக்தருடைய ஆசீர்வாதத்துல தான் கிடைக்கும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைணவ குருமார்களை சரணடையணும், அந்த குருமார்களுக்கு சேவை செய்யணும். அது மூலமாக தான் தூய பக்தி தொண்டு கிடைக்கும். இங்கே தேவகுதிக்கு அந்த பகவான் கபில வாசுதேவன் ஜெகத்குரு, பகவான் கிருஷ்ணதான் ஜெகத்குரு, ஆதிகுரு. அவரே குழந்தையா வந்திருக்காரு. தன் தாய்க்கு வந்து தூய பக்தி தொண்டை எடுத்து சொல்றார். அதனால நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும், நரோத்தமதாஸ் தாக்கூர்கிட்ட நமக்கு தூய பக்தி கிடைக்கணும், பகவான் நாமத்தில் ருச்சி வரணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், நாமத்தில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், தூய பக்தி தொண்டு பண்ணி நம்ம தூய பக்தரை பகவான்கிட்ட திரும்ப போகணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.